காலையிலேருந்து இந்த பிரச்சனையை பற்றி எல்லோரும் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. வெள்ளித்திரை நடிகர்களுக்கும் சின்னத்திரை நடிகர்களுக்கும் அவங்களுக்காக நான் கேட்டுக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு கோரிக்கை தான். அந்த சர்வீஸ் டேக்ஸை நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம். வணக்கம் எல்லாருக்கும், எப்படி இருக்கீங்க? நன்றி எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இங்கிலீஷ்ல பேசலாம், தமிழ்ல பேசலாம்? ஓகே, நான் தமிழ்லே தான் பேசுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு, ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்டிஃபிகபிள். அதான் ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் இருக்கு, அது ப்ளீஸ் கெட் பேக் டு நார்மல், அது மட்டும். ஸோ ரொம்ப நன்றி. சர்வீஸ் டேக்ஸ் பிரச்சனைனால பிளாக் மணி திருப்பியும் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது வேண்டாம். நாங்கள் எல்லாருமே பயங்கர யுனைட்டடாக இருக்கோம். எல்லாரும் ஒட்டு மொத்தமாக இதை கண்டிக்கிறோம். தயவுசெய்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கணும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாம் இங்கே வந்திருக்காங்க. இங்கே நடக்கிறது ரொம்ப நியாயமான ஒரு போராட்டம். ஏற்கனவே வருமான வரி கட்டிக்கிட்டு இருக்கோம். சர்வீஸ் டேக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. நிச்சயமாக அதை நம்ம திரும்ப பெறணும். அதுக்கு கடைசி வரைக்கும் நின்று போராடுவோம். அரசாங்கத்தையும் இங்கே இருக்கிற எல்லா தலைவருக்கும் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. சினிமா துறைங்கிறது ஒரு சமுதாயத்தையே திருத்தக்கூடிய ஒரு மீடியா, சமுதாயத்துக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மீடியா. அப்படிப்பட்ட ஒரு மீடியாவுக்கு சர்வீஸ் டேக்ஸ் போடுறது ஒதுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ஒரு படம் எடுக்கிறாங்க, அதை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் விற்கிறாங்க, இல்லை மொத்தமாக இப்போ ஒரு நெகட்டிவ் வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு 12.36% டேக்ஸ். லாபம் வந்தால் நஷ்டம் வந்தனா நீ எக்கேடா கேட்டுப்போ, என்னமோ பிச்சை எடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசாங்கம். நீ பிச்சைக்காரனா ஓகே, பிச்சை எடுத்தாலும் உண்டா? பிச்சை எடுத்தாலும் சேவை வரி இருக்காமா? நல்ல விஷயம், அருமையான நாடு. இளையதளத்தில் கூட நாங்கள் போடுறோம் இந்த மாதிரி. இந்த உண்ணாவிரதம் இருக்கிறோம்னா சினிமாக்காரங்களுக்கு எதுக்கு எங்க சர்வீஸ் டேக்ஸ் ரத்து செய்ய வேண்டும் என்று பலர் கேட்கிறார்கள். வாடகை குடியிருக்க போய் கேட்டா கூட சினிமாக்காரனுக்கு வீடு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஏன் சினிமாக்காரனுக்கு வீடு கொடுக்க மாட்டோம்னா உனக்கு தொழில் உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு. ஒரு 10க்கு 10 வீடு கட்டி ஒரு காம்பவுண்ட் வீடு கட்டியிருக்க ஹவுஸ் ஓனருக்கு தெரியுது சினிமாக்காரனுடைய தொழில் நிரந்தரம் இல்லை என்று. ஆனால் இந்த நாட்டில் ஆளக்கூடிய மத்திய அமைச்சராக இருப்பவர்களுக்கு அது கூட தெரியல. இன்னைக்கு விஜய் உட்காந்துருக்காரு, ரஜினி சார் உட்காந்துருக்காரு, எல்லாரும் விக்ரம் உட்காந்துருக்காருன்னு நாங்கள் வரி கட்ட மாட்டோம்னு நினைச்சு உட்காரல. முதல்ல அந்த எண்ணத்தை நீங்கள் தவறாக எடுத்துக்கூடாது. என்னோட நல்லா சம்பளம் வாங்குறாங்க, இது ஒரு தொழில். அந்த தொழிலுக்கு சும்மா நாங்கள் ஒரு விளம்பரம் கொடுக்குறோம். ஓடுற படத்துக்கும் போஸ்ட் அடிப்போம், ஓடாத படத்துக்கும் போஸ்ட் அடிப்போம். அதில் வழியே இல்லை அது. ஏன்னா இந்த தொழிலில் நாங்கள் இறங்கியாச்சு. நீங்கள் எப்படி அரசியல்வாதிகள் எப்படி தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, இன்னும் 2010 சுபிச்சமாக்கிடுவோம், 2015 சுபிச்சமாக்கிடுவோம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்கல்ல. ஆயிரக்காய்த்தியா ஆகவே இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. அது மாதிரி தான் இதுவும். நீங்கள் இதை மனதில் வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாக நீங்கள் திரையுலகை சார்ந்தவர்களுக்கு வரி விதித்திருப்பது என்பது அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். அதை நீங்கள் ரீகன்சிடர் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு அந்த வரியை சுமத்த முடியாது, அது அவர்கள் விநியோகத்தில் சுமத்த முடியாது. அப்படியே சுமத்த வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் இறுதியில் தியேட்டர் உரிமையாளர்கள் அதை உங்களான ரசிக பெருமக்களிடம் வாங்க முடியாது. காரணம், என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ் இஸ் தி ஸ்டேட் சப்ஜெக்ட். அந்த வரி அவர்களால் கூட்ட முடியாது, டிக்கெட் அவர்களால் ஏற்ற முடியாது. மீண்டும் அதை சுத்திக் கொண்டு தயாரிப்பாளர் அடையும், தயாரிப்பாளர் அடைகின்ற அந்த வரி கலைஞரை அடையும், தொழில்நுட்ப கலைஞரை அடையும். மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து இக்கோரிக்கையை வலியுறுத்தி மனு தருவது என்றும் இத்தீர்மானம் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை உங்களிடம் தாழ்மையை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருவரை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.